நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆம்ஸ்டாங் டிவி. மனுக்கள் பார்வையிடப்படுகிறது. விடுனர் டிடி அரசு, ஸ்ரீராம் நகர், 6வது வார்டு, ஊராட்சி மன்ற தலைவர் அவர்கள். பொருள்: சாலை தேர்வு அமைத்து தருமாறு வேண்டியுள்ளோம். ஐயா, நாங்கள் மேற்கொண்ட முகவரியில் 5 வருடங்களாக வசித்து வருகிறோம். எங்கள் வீட்டுக்கு முன்பு சுமார் 50 அடி நீளம் சாலை போடாமல் உள்ளது. இதனால் வீட்டில் முன்புறம் தெரு பள்ளமாக உள்ளதால் மழைக்காலங்களில் நீர் தேங்கி பாம்பு, விஷப்பூச்சிகள் பாதிக்கப்படுகின்றோம். ஆகையால் எங்கள் தெருவை சீர் செய்து சாலை அமைத்து தருமாறு மிகவும் தாய்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். இந்த தெரு 15th ஃபைனான்ஸில் சேர்த்துருக்கிறோம், ஃபேவர் பிளாக்கில். அது உடனே வேலை ஆரம்பிப்பாங்க. ஏஎஸ் வந்துடும். அனுப்புனர் செக்கடி அம்பாள் நகர், குடியிருப்போர் கோவூர். உயர்திரு தலைவர் அவர், மதிப்புக்குரிய ஐயா அவர். கோவூர் செக்கடி கடந்த 25 வருடங்களாக பேருந்து நிறுத்தம் மற்றும் வடிகால் வசதி இல்லாமல் இருந்தது. தற்போது தங்கள் தலைமையில் கோவூர் செக்கடி பேருந்து நிறுத்தமும் அம்பாள் நகர் முழுமைக்கும் குடிநீர் வசதி அமைத்து தந்ததற்கும், மேலும் மழைக்காலங்களுக்கு முன்பாக வடிகால் வசதிகளை அமைத்து தந்ததற்கும், இவை அனைத்திற்கும் கோவூர் அம்பாள் நகர் முழு சார்பாக தலைவர் சுதாகர் அவர்களுக்கும், துணைத் தலைவர் ஜமுனாராணி வேலு அவர்களுக்கும், ஒன்றிய கவுன்சிலர் அன்பாயகன் அவர்களுக்கும், 7வது வார்டு உறுப்பினர் டி வேலு அவர்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் எங்கள் நகரில் சாலை வசதி தருமாறு மிகவும் தாய்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். சாலை அடுத்தது போட போகிறாங்கப்பா, அது ஏஎஸ் வந்துச்சு, அந்த பிட்டுக்கு போட்டுருவாங்க. அனுப்புனர் விவி நகர் குடியிருப்பு நல சங்கம், விவி நகர், 6வது தலைமை அலுவலர் அவர்கள். பொருள்: மாடுகள் சாலையில் சாணம் கழிக்கவும் குழந்தைகள் மற்றும் பொதுமக்களுக்கு ஆபத்து ஏற்படுத்துவது குறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். எங்கள் வீதி நகர் பகுதியில் மாடுகள் தினமும் சாலைகளில் சாணம் கழிப்பதால் சாலைகள் அசுத்தமாகி துர்நாற்றம் பரவி வருகிறது. இதனால் மக்கள், குழந்தைகள் மற்றும் வாகன ஓட்டிகளுக்கு பெரும் சிரமமாக ஏற்பட்டுள்ளது. மேலும் சில மாடுகள் சாலைகளில் படுத்திருப்பதுடன் வெளியில் விளையாடும் குழந்தைகளின் மீது தாக்க முயற்சி செய்கின்றன. இதனால் குழந்தைகள் பயந்து வெளியே விளையாட முடியாமல் இருக்கின்றன. இருசக்கர வாகனம் ஓட்டிகளுக்கு ஆபத்து ஏற்படுகிறது. எனவே மாடுகளை சாலையில் விடுவதை தடுக்கும் வகையில் உரிமையாளர்களுக்கு அறிவுறுத்தி சாலைகளை சுத்தம் செய்யும் பணிகளை அவ்வப்போது மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். மாடு சாலையில் நிறைய சுற்றிச்சுன்னா எங்களை மாடு பிடிச்சி ஆண்டர் பண்ண சொல்லிக்கிறாங்க. நாங்கள் மாடை பிடிச்சின்னு போய்ட்டோம். அப்புறம் மாடு எங்களுது உங்களுதெல்லாம் நாங்கள் கொடுக்க மாட்டோம். மாடு யார் வச்சுருக்கீங்களோ மாடை பிடிச்சி கட்டி தான் வளர்க்கணும். மாடு ரோட்லலாம் விடக்கூடாது. ரோட்டில் விட்டால் அந்த மாடுகளை பிடிச்சி எடுத்துன்னு போயிட்டு நாங்கள் சோமங்கலம் அமரமேடு தாண்டி ஸ்ரீபெரும்புதூர்கிட்ட எடுத்து போய் விட்டுட்டு வந்துடுவோம். அதுக்கப்புறம் அது நீங்கள் கண்டுபிடிக்காத உங்கள் பொறுப்பு, அது நாங்கள் பொறுப்பு இல்லை. இனிமேட்டு மாடை சாலையில் தயவுசெய்து மாடை சாலையில் விடாதீங்க. கட்டி தான் வளர்க்கணும். மாடு சாலையில் விடக்கூடாது. அதை இப்போ நாங்கள் பிடிச்சிட்டு போயிடுவோம். அதை நீங்கள் முன்னாடி உங்களுக்கு தகவல் சொல்கிறோம். இதே செக்கடி அம்பாள் நகரில் விடுறதுக்கும் குடிநீர் வசதி செஞ்சு கொடுத்ததுக்கும் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். 2வது ரோடு போட்டு தரேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கும் மிக்க நன்றி. சங்கத்தில் பிரசிடென்ட் நான். வீதி நகருக்கு சிமெண்ட் ரோடு போட்டு தரும்படி கேட்டுக்கொண்டோம். அதை சிறப்பாக பண்ணி கொடுத்துருக்காங்க. அதனால் எல்லாருக்கும் நன்றி. இரவு பகல் பாராமல் எங்க கூட நின்று களத்தில் நின்று சிறப்பாக பண்ணி கொடுத்துருக்காரு. 2-3 மணி வரலாம் நமக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. மழை வெயிலேருந்து இல்லாமல் 3-4 மணி வரைக்கும் இருந்தாப்புல கூட. அடுத்த நாள் மறுநாள் காலை 6 மணிக்கு தலைவர் அதை பார்வையிட்டு எங்கெங்கெல்லாம் சரியில்லையா அதை சரி பண்ணி கொடுத்து சொல்லி உடனே சொன்னார். ரொம்ப தேங்க்ஸ். இதே மாதிரி அந்த காவா பண்ண சொல்லி மட்டும்